கோயம்புத்தூர்ல காலேஜ் பொண்ண ரேப் பண்ணா 6 மணி நேரம் கழிச்சு பிடிப்பாங்க. ஆனா மக்கள் இங்க பேசினா ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன், நாளைக்கு காலையிலிருந்து உங்களை வீதியில மட்டும்தான் நாங்க வச்சிருக்கோம். நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிற்பதற்காக வந்தா கோயம்புத்தூர்ல எது கைது பண்ண வர்றீங்க? தந்தைய ஹாஸ்பிட்டல பார்க்க போனா ஹாஸ்பிட்டல் எது கைது பண்ண வர்றீங்க? மாநகராட்சிக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய குப்பையை யார் ஆடியோ கேட்ட பொழுது காவல்துறை அனுமதி கொடுத்து வரலீங்க. ஆனா இந்த டைம் மறுபடியும் நாம கேட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், மக்களோடு இருக்கணும், அனுமதி கொடுங்க. அனுமதி மறுத்தது மட்டுமல்ல, வீட்டுல கைது பண்றது. உதாரணத்துக்கு என்னைய வீட்டுல வீட்டு சிறை வைக்கிற கொண்டியும் வந்துச்சு. என்னுடைய அப்பா KMCH இருக்கிறாங்க, அட்மிட்டா இருக்கிறாரு. அவரை பார்க்க போனேன், அங்கேயும் காவல்துறை வருது. அங்கிருந்து இங்க வந்து உங்களை பார்த்து ஆக வேண்டும் என்று வந்திருக்கிறேன். காரணம், கோயம்புத்தூர்ல காலேஜ் பொண்ண ரேப் பண்ணா 6 மணி நேரம் கழிச்சு பிடிப்பாங்க. ஆனா மக்கள் இங்க பேசினா சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? ஆட்சி யாருக்காக இருக்கு? அதனால இன்னைக்கு நான் காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன், நாளைக்கு காலையிலிருந்து உங்களை வீதியில மட்டும்தான் நாங்க வச்சிருக்கோம். நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கு. உங்களுடைய சீரனுக்கு மரியாதை கொடுத்து உங்கள்கிட்ட நியாயமான முறையில் நாங்க டைம் கேட்போம். நீங்க கட்சிக்காரங்க 6 பேருக்கு கைது பண்ணி 12 செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. எதுக்கு கைது பண்ணீங்க? குப்பையை கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க? அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது கைது. இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ் குமார் எவ்வளவு பெரிய ஊழல் கிடைச்சாலும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 50 ரூபாய் தொடப்பா கட்டிய 450 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இங்க ஊழல் செய்வதற்காகவே இந்த குப்பையை எங்கேயுமே சுத்திகரிக்காம 570 டன் குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கிட்ட கமிஷன். MCC 28 மிஷின் இருக்குது. இங்க 23 MCC குப்பை மறுசுழற்சி மையம் 23 மிஷின் வேலை செய்யல, பேருக்கு 5 வேலை செய்யுது. இங்க உருவாகக்கூடிய எல்லா குப்பையும் எவ்வளவு குப்பை நிறைய சேருதோ அவ்வளவு கமிஷன். கிராமத்துல போய் கொட்டுறது, அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு நாய் எங்க வரும். அதனால நம்ம எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், அரசனுடைய முகமடியை கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம். இதுக்கு நிரந்தர தீர்வு இன்னைக்கு எப்படி மக்களோட நிரந்தர தீர்வு தேர்தல் என்பதை மறந்துடாதீங்க. ஆனா நாளையிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வேலையை இவ்வளவு பேசுறாங்களே. இந்தியாவில் 10 லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம், பெரும் நகரத்துக்கு ஸ்வச்ச பாரத் சர்வே பண்ணாங்க. இந்தியாலேயே 10 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை, 28வது நகரம் கோயம்புத்தூர், 38வது நகரம் சென்னை. அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல 3 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல 95 நகரம் எடுத்தாங்க. 94வது நகரம் ஈரோடு, 77வது நகரம் திருப்பூர். இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்ல. ஆனா இங்கிருந்து திமுக அரசியல்வாதி நார்த் இந்தியனை பார்த்து வடக்கம்மா இண்டோர் முதல் ரேங்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க. குப்பையை சுத்தகரம் பண்றதுல முதல் ரேங்க் வாங்குறாங்க. நார்த் இந்தியான்னு யாரை கொச்சப்படுத்துறோமோ அவங்க எல்லாம் அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கிறோம். யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய ஊரை குப்பை காடுகளாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கமிஷன் இன்னைக்கு நம்ம நியாயமான முறையில நேர்மையான முறையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம். இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும், கிராமத்துக்கு போற ரோட்டை மறிச்சிட்டாங்க. எங்க போறது? திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எழுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம். திருப்பூருக்குள்ள யாரையும் விடல. அதனால் நாளையிலிருந்து
காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம். ஆனா இன்னைக்கு காவல்துறையில நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி கேட்டோம். அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யறோம். அவங்க போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டோம். அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல. இதை பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் ஜனநாயகம். நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிற்பதற்காக வந்தா கோயம்புத்தூர்ல எது கைது பண்ண வர்றீங்க? தந்தைய ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போனா ஹாஸ்பிட்டல் எது கைது பண்ண வர்றீங்க? இருக்கக்கூடிய மக்கள் இவங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா இவங்களை எது கைது பண்றீங்க? அப்ப இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு இருக்கா? நியாயம் இருக்கா? ஒப்புக்கு சப்பானியா காலேஜ் பொண்ணுங்களை ரேப் பண்றவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். பெண்கள் மீது கைது பண்றவன் கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். யாருக்குமே கைது கிடையாது. ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாவி வந்தா கை வைக்கிறீங்கன்னா இந்த ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இல்லையா? இங்க ஆட்சியாளர் மக்களுக்காக இருக்கிறாங்களா? இதோட குடும்பத்துக்காக இருக்கிறாங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.